உப்பை குறித்து 2வது பாகத்தை மலை பிரசங்கத்துடைய 10வது பிரசங்கத்தை இன்னைக்கு கேட்க போகிறோம். மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமற்று மாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறு ஒன்றுக்கும் அது உதவாது என்கிற வார்த்தையோடு கூட கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை நல்ல ஆண்டவரே, கேட்கிறவர்களுக்கும் பேசுகிற எங்களுக்கும் முந்தின வாரத்தில் அந்த முதல் பாகத்தை பேசுவதற்கும் மீண்டும் உப்பின்குடைய 2வது பாகத்தை இன்றைக்கு தொடர்ந்து பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ உதவி செய்யும். கேட்கிறவர்கள் அது பிரயோஜனமுடைய அவங்க வாழ்க்கையிலும் சுவை தருகிற உப்பாக தேவன் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது 2வது பாகத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் மீண்டும் ஆதியாகத்திலிருந்து அந்த பைபிள் ஸ்டடியை நம்ம தியானிக்க பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம பூமிக்கு ஒப்பாயிருங்கள். பூமி என்பது ஜனங்களை அல்லது உலகத்தை காண்பிக்கிறது. கடல் என்பது உலகத்தையும் வசனங்கள் நம்ம எடுத்தோம். கடல் இருக்கிற வரையும் உப்பு என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அங்கே சூரியன் ஒதிக்கத்தான் செய்யும். ஆனால் அதிலிருந்து ஒரு பகுதி என்ன செய்வாங்கன்னா அந்த வாய்க்கால் வழியாக பிரித்து அங்கே ஒரு இடத்துல கொண்டு வருவார்கள். அங்கே கொண்டு வந்த பின்னாடி அந்த சூரிய வெளிச்சப்பட அது நீர் ஆவி எல்லாம் போய் கடைசி உப்பாக மாறுவதை தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதே போல் தேவன் நம்ம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு உப்பாக மாற முடியாது. உலகத்திலிருந்து நம்மை பிரிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். வாய்க்கால் என்பது அவர் காண்பிக்கிற வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற குறுகலான வழி, நெருக்கமான வழியில் வரணும் அப்படின்னு தியானித்தோம். அதற்கு பின்பு அந்த கொண்டு போகிற தண்ணி அந்த ஒரு இடத்துல தேங்கி வைப்பதை போல் அங்கே நம்ம அது ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக இருக்கும். அதுக்கு பின்பு அந்த வெயில் பட நீராவி நமக்குள்ளே இருக்கிற அசுத்தாவிகள், கெட்ட சுபாவங்கள் இவைகளெல்லாம் வெளியேறி கடைசி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உப்பளமாக இருக்கும், படிவங்களாக இருக்கும். உடனே அது சுவைத்த இருக்கிற உப்பாக மாறாது. அதுக்கு பின்பு என்ன செய்வாங்கன்னா அது மொத்தமாகவே ஒரு இடத்துல சேர்த்து வைப்பார்கள். ஒரு அலையா சேர்த்து வைத்து அது மேலே சாக்கு பையோ அதுக்கு ஏதாவது ஒன்று குறித்த நாள் வரையும் மூடி வைப்பாங்க. இந்த மூடி வைத்தால்தான் இந்த சாரம் அதற்குள்ளே என்ன செய்யும், ஏறும். அப்படியே நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உப்பின் தன்மை இருக்காது, கலராக இருக்கும், வெண்மையாக இருக்கும், உப்பினுடைய ரூபம் இருக்கும். அது எந்த பயன்பாட்டுக்கு அது உபயோகப்படாது. ஆக அது ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு அதன் மேலே ஒரு நீண்ட போர்வையோ குறித்த நாளுக்குள்ளாக அதற்குள் இருக்கும்போது தான் அது சுவை தருகிற உப்பாக மாற முடியும். அல்ல சொல்லுங்களேயா. அப்போ அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நானும் சாண இடத்த பின்னாடி நம்ம ஒரு மனமாக ஓர் இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்வது தான் அது ஒன்று சேர்க்கப்பட்டு கொஞ்ச நாள் அது வெயிட் பண்ண பின்னாடி தான் அது சாரமேற்ற உப்பாக மாறுவதைப் போல நம்முடைய ஜீவிதங்கள் சாரமேற்ற உப்பாக மாறும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் உதாரணமாக பேதுரு பார்த்துட்டிங்கன்னா 12 சீசர்கள் ஒருவன். அப்போஸ்தலர் என்று சீசர்கள் என்று பேர் வைத்தார். ராம் முழுவதும் ஜெபித்து அவரை அழைத்து அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இப்போ இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது மரணத்தை குறித்தும் பாடுகை குறித்தும் சிலுவைக்கு போகிற காரியத்தின் குறித்தும் 3 நாள் உயிர்த்தெழுதல் குறித்தும்
எல்லாருக்கிட்ட பேசும்போது பேதர்கிட்டையும் பேசுகிறார். அப்போ பேதர் என்ன சொல்கிறாருன்னா, உமக்கு ஒன்றாகக்கூடாது, உமக்காக நான் மறிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எல்லாம் போனாலும் நான் போக மாட்டேன் இப்படின்னு சாரமேற்றப்படாத உப்பு போல தான் பேசணும். யார் பின்வாங்கினாலும் யார் மறுதளித்தாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த பேதுரு தான் உப்பு சாரமேற்றப்படாத வார்த்தைகளை அவன் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதில் 33வது வசனத்தில் வாசிக்கும் போது, அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக அவனை பேசின வார்த்தைகளை இயேசுபடி சொல்கிறாரு. நான் மறுதளிக்க மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன் என்று எல்லாம் சொல்லி இந்த இடத்துல அவன் 22ஆம் அதிகாரம் அதில் நம்ம 33வது வசனத்தை அதற்கு அவன் ஆண்டவரே காவலிலும் எல்லா கவனிக்க என்ன வந்தாலும் உமக்காக நான் காவலிலும் ஜெயிலுக்கு போக ஆயத்த சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன்னா. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா விசுவாச வாழ்க்கையானாலும் ஊழிய சம்பந்தப்பட்ட வாழ்க்கையினாலும் இப்படியெல்லாம் நிறைய என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் ஜீவியத்தில் வரும்போது பின்வாங்கி மறுதளித்து இடம் காணாமல் போகிற ஜனம் இன்றைக்கி தான் இருக்கும். நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் போனால் நான் போக மாட்டேன், நான் மறிக்கவும் காவலிலும் உமக்காக சாவானாலும் பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் நான் என்ன செய்வேன், உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்ன பேதுரு இதை பார்ப்பதற்கு நல்ல வார்த்தையாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான்னா, அதே நீங்கள் 22ஆம் அதிகாரத்தில் 55வது வசனம் முதல் வாசிக்கும் போது, அவர்கள் முற்றத்தின் நடுவே நெருப்பை மூட்டி இப்போ என்ன சொல்கிறான்னா, 50 மேலேருந்து வாசிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட இடத்துலேருந்து நம்ம வாசிக்கிறோம். அங்கே அந்த இயேசுவை சிலுவையில் அறையப்படும் போது நியாயத்திற்கு கொண்டு போகும்போது அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர் நடுவிலே உட்கார்ந்தார். இவருக்கு என்ன நடக்கும் என்பதை இப்படியெல்லாம் சொன்னவன் அந்த இயேசுவை சிலுவையிலே அறையப்படுகிற மனிதர்களோடு அந்த குளிரான காலத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்து கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்று அப்படி பார்க்குறா. இயேசுவை நம்ம பிடிக்கும், ஏன்னா மல்குஸ் காதவை வெட்டின வந்தானே. அப்போ இவனும் அந்த இயேசுவோடு இருந்தவன் என்று அந்த வேலைக்காரி சொல்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன, நான் காவலாகிலும் சாவாகிலும் மரணமாகிலும் எதாகிலும் நான் உண்மை என்ன செய்வேன், பின்பற்றுவேன் என்று சொன்னவன் தான் பேதுரு. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, அவனோடு இருந்தவன் என்றான். அதற்கு அவன் ஸ்ரீயே அவனை அறியேன் என்று மறுதளித்தான். அப்போ முந்தின பேசின அந்த வார்த்தை ஏற்றுப்பெற்ற வார்த்தையான கிடையாது. அவன் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே காவலானாலும் சாவலானும் உண்மை பின்தொடர். இப்போ என்ன சொன்னான், அவனை நான் எனக்கு தெரியவே தெரியாது. உடலே துணலே லூயா. அவரை இயேசுவோடு நடந்தவன், நடு ஜாமத்தில் கடலிலே இயேசுவை போலையும் நடந்தவன், அற்புதங்களெல்லாம் செய்தவன், சாரம் ஏற்றப்படாத எத்தனையோ வார்த்தைகளை பேசினவன், அவனை எனக்கு என்ன அந்த மரியாதை கூட இல்லை பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறான். 3.5 வருடங்கள் இயேசுவோடு இருந்தவன் தான். ஆனால் என்ன இப்போ எனக்கு என்ன செய்யாது, தெரியாது என்று சொல்லுகிறார் என்று மறுதளித்தான். மறுதளிக்க மாட்டேன்னா அப்போ மறுதளித்தான் என்று சொல்லப்படுகிறது.
அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, இப்போ வேறு ஒருவன் வர்றான், வேற ஒருத்தன் கண்டு அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதுக்கு பேதுரு மனுஷனே நான் அல்ல என்றான். ஃபஸ்ட்டு அவனை தெரியாது. இப்போ என்ன சொல்ற, நானே அவன் இல்லைங்க, இந்த கூட இருந்தது வேற ஆளுங்க, அதை பேசினது மல்கூஸ் காதை வெட்டினதெல்லாம் வேற ஆளுங்க, நான் அவன் அல்ல. ஒரு சொல்லலையா, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் அவன் அல்ல என்று இரண்டாவது முறை ஒரு வேலைக்காரன் வரும்போது முதல்ல எப்படி பேசினா, உப்பை போல சாரமேற்றப்பட்ட வார்த்தை போல தான் பேசினா. ஆனால் அந்த வார்த்தையில் சாரம் இல்லை என்பது இயேசுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் எப்பா சேவல் 2 தடவை கூதுமுடி 3 தடவை நீ மதில் அடிப்பேன்னு சொன்னார். நம்முடைய வார்த்தைகள் சாரம் ஏற்றப்பட்டிருக்கிறதா, நம்முடைய ஜீவிதங்கள் சாரம் ஏற்றப்பட்டிருக்கிறதா என்பது கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஒரு அலையத்துலையா, இவள் மறுதளிப்பார்களா, பின்வாங்குவார்களா, விட்டு விலகுவார்களா, விட்டு ஓடி போவார்களா, அல்ல எனக்காக கடைசி நாட்களில் எனக்காக தைரியமாக நிற்பார்களா என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருந்ததுனால தான் சொன்னார், இல்லைப்பா சேவல் 2 தடவை நீ 3 தடவை நம்ம இப்போ 2 தடவை மதிச்சிட்டான். அவன் தெரியாது. ரெண்டாவது நானே அவன் அல்ல, நீங்கள் வேறு ஆள் அப்படின்னா வேறு ஆள் என்னை போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உலகம் சொல்லுவாங்கள்ல, ஒருத்தரை போல் 9 பேர் இருப்பாங்க, அப்படி இருந்திருப்பாங்க, நான் அவன் அல்ல என்று அவன் சொன்னான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு இப்போ ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் வரான். வேறு ஒருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவன் 2 பேர் சொன்னான், இவன் மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயாத்தான் என்று சாதித்தான். இவன் அவன்தான் 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 என்று அவன் சாதிக்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், அதுக்கு பேதுரு மனுஷனே நீ சொல்லு விஷயமே பாருங்க, ஒன்று எனக்கு அறியேன் இப்படி சொல்லி சேவல் போயிட்டு. இப்படி இன்னொரு இடத்துல அவனை அறியேன் என்று சபிக்கவும் தொடங்கினான் என்று பார்க்க. ஏன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது அப்படின்னா, நானாசான் இடத்தான், பின்பற்றினான், மனம் திரும்பினான், எல்லாம் இருந்துச்சு, தவிர பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. உடலே சொல்லலேலுயா, கையில் சொல்லலேலுயா. அந்த உப்பு இடத்துல இருந்து சில நாட்கள் காத்திருந்து, அப்போ தான் அந்த உப்பு சாரம் ஒரு மனமாய் காத்துக்கணும். ஓரிடத்துல ஒரு மனமாய் இருக்கும்போது தான் சாரமேற்ற உப்பை போல மாறும். இந்த பேதுருடைய ஜீவிதத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம திருப்பி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தீங்கன்னா அங்கே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீங்க, சாட்சிகளாய் இருப்பீங்கன்னு சொன்னார். இப்போ பெந்தகோஸ்தே அந்த 50ஆவது நாளில் இந்த பேதுரும் மொத்தம் 120 பேர், இயேசுடைய தாயாரும் சகோதரர்களும் எல்லாரும் ஒருமனப்பட்டாங்க. உப்பு ஒன்று சேர்ந்து இருந்ததை போல, சாரம் ஏற்றப்படுவதற்காக அங்கே குவிந்திருந்ததை போல, சில நாட்கள் காத்திருந்ததை போல, இந்த அப்போஸ்தலர்கள் பேதுருடைய தலைமையில் ஒன்று கூடி பரிசுத்த ஆவியக்காக காத்திருந்தார்கள். உடலே சொல்லலேலுயா. அதாவது தங்களை சாரம் ஏற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் சடுதியான தேவனுடைய வல்லமை வந்து பரலோகத்திலிருந்து அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலே அமர்ந்து
கர்த்தர் தந்த பாஷையை பேசி அபிஷேகத்தினால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு அலே சொல்கலையா. அப்படிதான் இந்த பேதுருடைய வாழ்க்கை பிந்தின வாழ்க்கை சாரமேற்றப்பட்ட ஜீவிதமாய் வாழ்ந்தார். அதுக்கு பின்பு நீங்கள் வேதாகமத்தில் நிறைய அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போதெல்லாம் பெந்தெகோஸ்து என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அல்லேலூயா. இந்த உப்பு ஒரு இடத்துல அப்படியே சேர்த்து அந்த அப்படியே அந்த போர்வையினால் ஓர் இடத்துல இருந்ததை போல இவர்கள் ஒருமனமாக இருக்கும்போது தான் அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை சாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நமக்கு நல்லா தெரியும். இனி நீங்கள் அதை நிறைய வசனங்களை வாசிக்கலாம். இந்த பகுதியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். சாரமேற்றப்பட்ட வார்த்தை எப்படி பண்ணுறா? ஜீவாதிபதிகள் நீங்கள் தான்ப்பா கொலை செஞ்சீங்க. ஒரு அலைய சொல்லலையா. அப்போ என்ன செய்தான்? வேலைக்காரிக்கிட்ட அவனை எனக்கு தெரியாது, நான் அவன் அல்ல என்று அவன் மறுதலித்து மீண்டும் அவனை தெரியவே தெரியாது என்று சொல்லி மறுதலித்து அதே பேதுரு தான் சாரமேற்றப்பட்ட ஜீவிதத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம்னு சொல்கிற. ஜீவாதிபதிகளை நீங்கள் தான்ப்பா கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். ஒரு அலைய சொல்லலையா. இப்போ இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா சாரமேற்றப்பட்ட வார்த்தையினால தான் பேதுரு பிரசங்கத்தில் 3000 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா அந்த செய்தியிலே ஒரு சாரம் இருந்தது. அது தேவனுடைய வார்த்தையிலே சாரமேற்றப்பட்ட ஜீவன். எதுன்னா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்கின நாள் முதல் அவனுடைய ஜீவிதத்தில் இயேசுவை பார்க்கிலும் அநேக அற்புதங்கள் தன் ஜீவிதத்திலே நடந்தது. அல்லேலூயா. பேதுரு யோவான் அந்த 9ஆம் மணி நேரத்தில் அலங்காரம் வாசலில் பிச்சை கேட்கொண்டு இருக்கும்போது தேவாலயத்துக்கு போயிட்டு அப்போ போகும்போது பார்க்குறாங்க பிச்சை கேட்கிறவன் ஒருவன் இருக்கிறார். இப்போ சாரமேற்ற வார்த்தை வருகிறது. எப்போ பொண்ணு இல்லை, வெள்ளியம் இல்லை, எங்களிடத்தில் ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்குது, இயேசு நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு அவன் எழுந்து குதித்தான் தேவாலயத்துக்குள்ளே போனான்னா சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளை பேசினான். அல்லேலூயா. ஆக பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக இறங்கும் போது தான் இப்படிப்பட்ட சில ஜபங்கள் பார்த்திங்கன்னா அது அபிஷேகப்பட்டனுடைய ஜபங்கள் வித்தியாசமாக தான் இருக்கும். அபிஷேகப்பட்டனுடைய பாடல்கள் வித்தியாசமாக தான் இருக்கும். சிலர் நம்ம பார்த்துருக்குறோம். சில அபிஷேகம் பெற்றவங்களும் எத்தனையோ சபைகளில் நாங்கள் இயேசுவுக்காக நிற்போம், என்ன வந்தாலும் நிற்போம் அப்படின்னு நீங்கள் பார்த்தவங்க ஒருத்தரை நம்ம பார்க்க முடியாது. நிறைய ஊழியக்காரர்கள் அப்படி தான் பிரதிஷ்டை பண்ணி வருவாங்க. வாழ்க்கையில் ஏதாவது சோதனை வந்துட்டான்னா ஊழியமாவது இன்னாவது உலக வேலை செய்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மை இதுவரை நடத்தினவர் இனியும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஒரு கேட்கிற தேவ பிள்ளைய உன்னுடைய ஜீவிதம், உன்னுடைய ஊழியங்கள் எப்படிப்பட்ட சாரமேற்றப்பட்ட ஊழியமாக சாரமேற்றப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிறதா என்று நீ பார்த்து, அல்லது பேதருடைய முந்தின வாழ்க்கை கூட வாழ்க்கை அல்லாமல் பிந்தின சாரமேற்றப்படுகிற அந்த வாழ்க்கை உனக்குள் இருக்கும் என்றார். உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, உன்னுடைய ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் உன் மூலமாக அவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கொலேசருக்கு நிருபம் அதில் 4ஆம் அதிகாரம், கொலேசருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, அவனவனுக்கு இன்னென்னப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்பொழுது கிருபை பொருந்தினதாகியும் உப்பால் சாரமேற்றதாய் ஏற்றினதாய்
இருப்பதாகங்கிறார். அல்லேலூயா. சாரம் ஏற்றப்படணும். உடைய வசனங்கள் சாரம் ஏற்றப்படணும்னா காத்திருந்த அபிஷேகத்தை அது ஒரு இடத்துல சேர்த்து சில நாட்கள் காத்திருந்த அனுபவத்தை போல நாம் இருப்போம் என்றால் நம்முடைய பேசுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனமாகி அது உப்பினால் சாரமற்ற வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தை தேவன் விரும்பினதை செய்துதான் அது தேவனிடத்தில் திரும்பும். அல்லேலூயா. சாரமற்ற வார்த்தையாக இருக்கணும்னு சொல்கிறார். அதாவது எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் மேறினதாகவும் அதை இருப்பதாக என்று சொல்லுகிறார். இது நிறைய காரியத்தை பார்க்குறோம். அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் வெட்டு வார்த்தைங்க, இதெல்லாம் வார்த்தை அது அப்படிப்பட்ட வார்த்தை இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம சொன்னால் அது உப்பினால் சாரம் ஏற்றப்படுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம பாடணும்னா உலகம் எங்களும் சுவை தரும் வெண்மையான உப்பாய்மன். இப்போ வெண்மை, உப்பு என்றால் வெண்மை. அப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, வெண்மை என்பது என்னென்னா பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா. ஆக அடுத்தது நம்முடைய ஜீவிதங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பொதுவாக நம்ம சில நேரங்களில் தப்பாக கணக்கு போடுறோம். வெண்வஸ்திரம்தான் பரிசுத்தம் அப்படி நினைக்கிறோம். நம்ம எல்லாம் வெண்வஸ்திரம் தரிக்கிறோம், நல்லது தான். வெண்வஸ்திரம் எல்லாரும் தரிப்பதோ அதுவும் நல்லது தான். ஆனால் வெண்வஸ்திரம் தரித்தவர்களை நாம் வாழ்க்கை நீங்களும் பார்த்துருப்பீங்களே, நம்மளும் நிறைய பேர் பார்த்துருக்குறோம். சில வெண்வஸ்திரத்துக்கு ஏற்ற ஜீவிதங்கள் இருக்கும். அவங்க வெண்வஸ்திரத்துக்கு ஏற்ற ஜீவிதம் இருக்கும். சில வெண்வஸ்திரத்திற்கு ஏற்ற ஜீவிதம் இருக்காது. அப்போ அங்கே பரிசுத்தத்தை நம்ம பார்க்க முடியாது. வெண்வஸ்திரம் அறிந்திருப்பார்கள், அதனால் பேசுகிற வார்த்தையோ சண்டைகளோ அவங்க செய்கிற சேட்டை பார்த்திங்கன்னா அந்த வஸ்திரத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் விரும்புகிறது வஸ்திரம் அந்த ஒழுங்கு கிரமமாக வைத்திருக்கிற பரலோகத்தில் நமக்கு வெண்வஸ்திரம் போடும்போது எல்லாரும் மகிமை தான். நம்ம சபையில் நிறையா போடுறாங்க, நானும் வெண்வஸ்திரங்கள். ஆனால் அதனால் ஒரு பரிசுத்தம் வராது. நம்முடைய ஜீவிதத்தினால் உப்பை போல ஒரு தோற்றம் அல்ல, அது உண்மையிலே நாமும் உள்ளும் புறம்போம் தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது தான் உப்பினால் சாரமாக ஏற்றப்படுகிற ஜீவிதம் என்பதை நான் வருகிறேன். 1 பேதுருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நம்ம வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாரு? ஆகையால் 1ஆம் அதிகாரம் 15வது வசனமும் ஆதலால் அங்கே சொல்கிறாரு, ஆண்டவருக்கு சித்தமானான். 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஒட்டி இருக்கு. சரி, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பதை போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும். அப்போ எதில் பரிசுத்தம் வேணும்? நடக்கையில் தான் பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா. வெண்வஸ்திரத்தினால் பரிசுத்தம் அல்ல, அது ஒழுங்கு இருக்குது, அது ரொம்ப நல்லது, 100% நல்லது தான். அதை கொடுத்துட்டு நம்ம நடக்க பரிசுத்தமாக இல்லை, வெண்மையாக இல்லைன்னா அப்போது அதில் எந்த வித அதை உடுத்தி நம்ம செய்வது அது தேவனுக்கு விருப்பமாக இருக்குமான்னு இருக்கவே இருக்காது. அப்போ எதில் வெண்மையாக இருக்கணும், எதில் பரிசுத்தமாக இருக்குன்னா நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது நான் பரிசுத்த ஆகிய நீங்களும் பரிசுத்தமாக என்று எழுதியிருக்கிறதேன்ட்டார். அப்போ பரிசுத்தமான ஜீவியம் வந்தால் அது வெண்மையை போல சுவைத்தரும் உப்பாக இருக்கணும்னா அது உப்பின் நிறம் வெண்மையாக இருப்பதை போல் நம்ம தேவன் பார்க்கிற பரிசுத்தமாக இருக்கும். சில என்ன நினைக்கிறாங்கன்னா மனுஷருக்கு பிரியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைப்பது தவறு. இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் தேவனுக்கு விரும்புகிற அவர் பார்க்கிற ஒன்றுமாக நம்முடைய நடக்கை முழுவதும் அவர் இருப்பதை போல நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் உப்பினால்
சாரமேற்றப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் என்பதை நாம் பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வசனம், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாகங்கிறார். நல்லேலுயா. ஆனால் இதை நீங்கள் வேறு வேதாங்கமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் அப்படின்னு இருக்கு. வெள்ளை என்பது பரிசுத்தம் என்று இருக்கு. ஆக இது என்னங்கிறாருன்னா, இந்த வஸ்திரத்தை எங்கே கொடுத்துறோம்? சரீரத்தை தான் கொடுத்துக்கிறோம். ஆகவே நம்முடைய சரீரங்கள், நம்முடைய ஜீவிதங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில இடங்களில் உங்களுக்கு தெரியும், பஸ்ஸில் நடக்கும், குளத்தில் நடக்கும், மீன் சந்தையில் நடக்கும், சில ரோட்டில் கூட செய்வாங்க. பார்க்குறவங்க என்ன செய்வாங்கன்னா, பார்த்தீங்களா, கட்டியிருக்கிற சேரீயை பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக இருக்குங்க, பாருங்கள், பேண்ட்டு சட்டை போடுற சண்டையை பார்த்தீங்களா, அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தீங்களான்னா, அப்போ என்ன இல்லை? பரிசுத்தமான ஜீவியம் இல்லை. ஒரு சொல்லலையா ஆண்டவர். அது உண்மை வேணானால் நம்முடைய ஜீவிதங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று உப்பை போல நம்ம வெண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்கெல்லாம் நமக்கு பரிசுத்தம்னா, வெளி தோற்றத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஜீவிதத்தில் உள்ளுக்குள்ளேயும் பரிசுத்தம் நமக்கு தேவை. ஒரு சொல்லலையா. வெளிப்புறமாக மாத்திரமல்ல, சில வெளி தோற்றத்துக்கு ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, அதுதான் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைன்ட்டார். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா மரித்தனுடைய எலும்புகளின் நாற்றம் எடுக்குதுங்கிறார். அப்போ பேசுகிற நானானாலும் கேட்கிற நீங்களானாலும் நம்முடைய ஜீவிதம் அகத்திலும் பரிசுத்தமாக இருக்கணும், புறம்பான ஜீவியமும் பரிசுத்தமாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் ஒப்பின் அந்த நிறம் வெண்மை என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் 45ஆம் சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா அதில் 13வது வசனத்தில் மணவாட்டி குறித்து சொல்லுவார். 13வது வசனம், ராஜகுமார்த்தி உள்ளான பூர்ண மகிமை உள்ள, உள்ளான பூர்ண மகிமை. இப்போ நம்முடைய உள்ளத்தில் முதலாவது பரிசுத்தம் இருக்கணுங்க. இருதயத்தில் சுத்தம் இருக்கணும், இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆக உள்ளான அந்த அலங்கரிப்பு, உள்ளான அந்த பரிசுத்தம் என்கிற அலங்கரிப்பு இருந்தால் தான் சாரமேற்றப்பட்ட உப்பாக உலகத்திற்கு சுவை தருகிறவளாக நாம் இருக்க முடியும். அல்லேலூயா. ஐயோ இவங்களா அவங்களா என்று சொல்லக்கூடிய அளவல்ல. நல்ல பேரை எடுக்கணும்னா, சாட்சி எடுக்கணும்னா உள்ளத்திலையும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நீங்கள் இன்னும் இதை குறித்து பார்த்தீங்கன்னா 1 பேதுரு நிருபத்தில் வாசிக்கும்போது 3ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனத்தில் அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவி இருதயத்திலே மறைந்திருக்க குணங்கிறார். அப்போ இருதயத்தில் என்னதான் இருக்கணும்? சாந்தம் அமைதியான ஆவியாக மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருப்பதாக, அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றிருக்கிறார். அதாவது சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம். நம்ம எல்லாம் என்ன செய்யணுங்க? தேவன் விரும்புகிற உள்ளமும் வெண்மையாக, புறமான ஜீவிதங்களும் வெண்மையாக இருந்தால் மாத்திரம்தான் நாம் தேவனுக்கு சுவை தருகிற உப்பாக நம்ம மாற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நீங்கள் இதை பார்க்கும்போது உப்பு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவை, உப்பு பொதுவாகவே கரையக்கூடியது. ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணீர் எடுத்து உப்பை கத்திங்கன்னா கரைஞ்சபடி உப்பு எங்கே இருக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. ஆனால் அதை ருசியை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போல் நம்ம எல்லாருக்குள்ளும் சரிசமமாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. ஏற்ற தாழ்வு இல்லாமல்
ஒரு சாரோடு பேசி ஒரு சாரோட அற்பமாக எண்ணாமல் எல்லாருக்குள்ளே கரைகிற அந்த உப்பின் தன்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 6ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது யோபு தன் அறிந்த சத்தியத்தை அங்கே சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ருசி இல்லாத பதார்த்தத்தை ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமோ? ஒரு பொருள் நல்லா இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம், அது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நல்லா இருக்கக்கூடிய ருசியுள்ள பதார்த்தத்தில் உப்பு சேர்க்கப்படலைன்னா அதை நம்ம சாப்பிட முடியுமா அப்படிங்கிற. ஆக நம்ம வாழ்க்கையில் அந்த உப்பு என்ன செய்யணும்? நாம் சாப்பிடக்கூடிய அந்த பண்டத்திற்கும் எல்லா இடத்திற்கும் அது என்ன செய்யணும்? அது கலந்திருக்க வேண்டும். அப்போ தான் அந்த பண்டங்களானாலும் எதுவானாலும் வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு அலையா சில வீட்டுக்கு போகிறோம், நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க, ஏன் சொல்கிறோம்? அந்த உப்பு அதுக்குள்ளே கலந்து இருப்பதினால அது சுவையாக இருந்தது என்று சொல்லுகிறோம். எந்த காரியம், மட்டன் வகையானாலும் எந்த வகை டிஃபன் வகையானாலும் பண்டங்களானாலும் அந்த உப்பை ஏற்றப்படாமல் இருந்தான்னா அது நம்ம யாருமே மனுஷன் சாப்பிட மாட்டார். மனுஷன் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டான். உப்பு இல்லாத பண்டத்தை குப்பையில் என்ன செய்ய போடும்பாங்க. என்ன இப்படி இருக்கு அப்படின்ட்டு அதுலேயே பிரச்சனைகள் வரும். அப்படின்னா உப்பில்லாத ஒரு ஜீவிதத்தை தேவன் ஒரு காலம் விரும்ப மாட்டார். ஒரு அலையா ஒரு காலம் தேவனுக்கு நம்ம சுவையாக இருக்க முடியாது, மனிதர்களுக்கும் நம்ம சுவை தருகிற உப்பாக இருக்க முடியாது. அதான் யோபு தன்னை அறிந்த சத்தியத்தை, நல்ல பண்டத்தை, ருசியுள்ள பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ என்றால் ஒரு காலமும் சாப்பிட முடியாது என்பதை அறிய வேண்டும். நம்முடைய ஜீவிதத்தில் உப்பின் தன்மை, உப்பின் ஆவிக்குரிய சுபாவங்கள், அந்த பரிசுத்தமான ஜீவியங்கள் நமக்குள்ளே கலந்திருக்க வேண்டும். இப்போ யோவான் இருக்கிறான்னா அந்த உப்பின் தன்மை இருந்துச்சு. இந்த உப்பின் தன்மை இருந்ததுனால அவன் வாழ்ந்த காலத்தில் யோவான் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் ஜனங்கள் தன் வெளிச்சத்தில் கொஞ்ச நாள் ஏன் வந்தாங்க? அவன் சுவை தரக்கூடிய உப்பாக இருந்தான். ஒரு அலையா அதனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்னா யோவான் சானகன் இடத்துல அவனை எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக இருந்ததுனால அந்த ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள்னா நீங்களும் நானும் நம்ம என்ன செய்யணும்? சுவை தருகிற உட்கார். சில பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சிலர் பக்கத்துலேயே உட்கார காரணம் என்னன்னா அந்த சுவை தருகிற உப்பின் அனுபவம் இல்லாதனால தான் பக்கத்தில் ஏதாவது வந்துடுமோ வம்பம் வந்துடுமோன்னு ஒதுங்கி சிலர் இருப்பாங்க தவிர. ஆனால் சுவை தருகிற உப்பா என்றால் 4 பேர் நம்ம கூட சகஜமாக நம்முடைய ஜீவிதத்திற்குள்ளாக வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக அது வருவார்கள் என்பது நிச்சயம். ஒரு அலையா அது யோபு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் அங்கே 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் அவர் பெருகவும் நான் சிறுகவும். இப்போ இவனுக்குள்ளே அந்த இருந்து பார்த்தீங்கன்னா அவர் பெருகணும், நான் சிறகணும் என்கிற எண்ணங்கள் அந்த சுவை தருகிற உப்பை போல அந்த யோவான் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். நம்ம ஜீவிதங்கள் அப்படி இருக்கணும். பெருமைகளுக்கோ அந்த அலைகளை போல இராமல் ஆண்டவருக்குள்ளே நல்லா தாழ்த்தி, ஆண்டவரே நீங்கள் பெருகணும்ப்பா, நான் சிறுகணும் என்கிற எண்ணத்தோடும் கர்த்தருக்காக நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு அலையா இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உப்பாவது என்னன்னா எதை காட்டுகிறதுனா ஒரு பொருளை கெட்டு போகாமல் பாதுகாப்பது தான் உப்பு. ஒரு பொருள் உப்பை சரியாக நம்ம சேர்த்திட்டோன்னா அது குறித்த நாள் வரையும் அதிகமாகக்கூடாத வேறு
கரெக்டாக நம்ம ஏன் அந்த உப்பு போடுறாங்கன்னா, சில உப்பு போட்டு வைம்பாங்க. அது ஒரு பொருளை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, அவர் உப்பாக இருந்ததுனால தான் நம்மை கெட்டு போனவர்களை ரட்சித்து இதுவரையும் நம்ம கெட்டு போகாமல் அந்த இயேசுவாகி உப்பு நம்மை பாதுகாத்து வருகிறார். ஒரு அல்லேலூயா. ஒருவனாக கெட்டு போக எனக்கு சித்தம் இல்லை, கேட்டின் மகன் கெட்டு போனால் ஒழியங்கிறார். அவன் வேணும்னு கெட்டு போனால் யூதாஸ் சொல்கிறாரு, மற்றபடி ஒருவனாக கெட்டு போக எனக்கு சித்தம் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை இதுவரையும் கெட்டு போகாமல் தேவன் இதுவரையும் நம்முடைய வாழ்க்கையும் ஜீவனையும் தேவன் பாதுகாத்து வருகிற தேவன். அல்லேலூயா. ஆக உப்பு என்பது கெட்டு போகாதபடி நம்மை பாதுகாக்கிறது. அதே போல் நீங்களும் நானும் மற்றவர்கள் கெட்டு போகத்தக்க ஜீவிதத்தையோ மற்றவர்கள் கெட்டு போகத்தக்கதான நற்சாட்சி இல்லாத வாழ்க்கையோ மற்றவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகத்தக்க வார்த்தைகளை பேசி அவளை கெட்டு போகக்கூடிய பண்ணவளாக இராமல் அப்படிப்பட்டவளை நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை எப்படி தேவன் கெட்டு போகாமல் பாதுகாத்தாரோ அவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கெட்டு போகாது என்கிற நோக்கத்தோடு இந்த உப்பை போல நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவனும் என்ன செய்யக்கூடாதா, கெட்டு போகக்கூடாது என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம், நான் அவளோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினால காத்து கொண்டேன். பார்த்தீங்களா, கெட்டு போகாமல் காத்து கொண்டே நீர் எனக்கு தந்தவளை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனால் வழிய அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஒரு அல்லேலூயா. இயேசு நமக்காக நாம் கெட்டு போகாதபடி பிதாவாக தேவன் கரத்தில் கொடுத்ததை காத்து கொண்டு வருகிறார், இன்னும் காக்கிறார். அதில் ஒருத்தனும் கேட்டின் மகன் தவிர ஒருவனும் கெட்டு போகாதபடி இயேசு இந்த உலகத்தில் உப்பாக இருந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் என்ன எப்படி இருங்க, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், மற்றவர்கள் கெட்டு போகாதபடி அவளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளை கெட்டு போகக்கூடாதப்பா, அல்லது எங்கள் சபையை சுற்றி இருக்கிறவங்க கெட்டு போகக்கூடாது, சபை உள்ள வருகிறவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கெட்டு போகக்கூடாது என்கிற ஜபத்தோடு நாம் இருப்போம் என்றால், அவளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணோம் என்றால், கெட்டு போகக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தேவன் அவளை பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி அங்கே ஒரு வசனத்தை 2 வசனம் வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி அதில் நம்ம 31வது வசனமும் 32வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் அளவு இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த ஜனத்திற்காக நாம் என்ன செய்யணும், இந்த சந்ததிகள் இருக்குங்கிறார். ஆக இந்த சந்ததிகள் தேவனுக்காக எப்போதும் நம்ம என்ன செய்யணும்,
அவர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட 2:22 வாசிக்கிறேன், 31-32. பின்னும் கர்த்தர் சீமோனை நோக்கி, இதோ கோதுமை சுளக்கினால் புடைக்க போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படு. ஆண்டவரே சத்துரு கையில் கொடுக்காதபடி இந்த பேதுருவுக்காக அவன் கெட்டு போகாதபடி ஒரு கட்டத்தில் அவனுக்காக ஜெபித்ததை போல நீங்களும் நானும் அதிகமாக அந்த கெட்டுப்போன ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அவங்க மேலே அன்பு பாராட்டணும். அன்பு பாராட்டி அவளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுவில் கூட 2ஆம் அதிகாரம் அங்கே 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அதான் சொல்கிறார். வழக்கமாக நம்ம எல்லா உபவாச கூட்டத்தில் கூட இந்த காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு என்னென்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், ஒருத்தனும் கெட்டுப்போகக்கூடாது, எல்லாம் ரட்சிக்கப்படணும், அவளை மனம் திரும்பணும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டு தான் இந்த நாள் வரை பிதாவுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசி இன்னும் அந்த முதல் ரகசிய வரைக்கும் வராத காரணம் என்னென்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற சுவை தருகிற உப்பை போல தேவன் இன்றைக்கும் காணப்படுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யணுமா, உப்பாய் இருக்க வேண்டும். மார்க் சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதில் 30வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா 30வது வசனத்தில் வாசிக்கும்போது மார்க்கு 9:30 வசனம். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த வசனம் இல்லை, இன்னொரு வசனம் இருக்கிறது. 50வது வசனம் அதே பகுதி 50. நல்லதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உப்பு நல்லது தான், உப்பு தேவை தான். உப்பு வீட்டில் இல்லைன்னா எந்த வீட்டிலும் உப்பு இல்லாமல் இருக்கு. உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் அது எதனால் சாரம் உண்டு, அது கஷ்டங்கிற. எதனால் நீங்கள் சாரம் உண்டாக்குவீர்கள், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். ஒரு அலேச்சுங்களேயா அப்படின்னு என்ன, உங்களுக்குள்ளே உப்புடையவளான்னா ஒவ்வொரு பாக்கெட்டில் கையில் உப்பு வைக்க சொல்லலை. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தராக நீங்கள் உப்புடையவர்களாக இருங்க, அன்பாக இருங்க, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது என்கிற சிந்தனை உள்ளவளாக இருங்க. அது ஆத்துவ மேலே நீங்கள் பாரம் உள்ளவளாக இருங்க. ஒருவேளை சாரமற்று போனால் எதனால் சாரம் ஏற்றப்படும், அது சாரம் ஏற்றப்பட முடியாது என்று சொல்லிட்டு அதை உங்களுக்குள்ள இருங்கள், ஒருவரோடு சமாதானம் உள்ளவளாக இருங்கள். அது தாங்க அந்த உப்பு. ஒருவருக்கொருவராக சமாதானமாக இருந்து உப்பாக இருக்கணும். அது சாரமற்று போனால் அது ஒன்றுக்குமே உதவாது என்று வேதம் நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தையும் 35வது வசனத்தை வாசிக்கும் போது நல்லதுதான் அங்கே சொல்றாரு, உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? எதனால கேள்வி இருக்கு. ஒன்று கஷ்டம். சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காயிலும், அது நிலத்துக்கு ஆகிலும், எருவுக்காகிலும் உதவாதுன்ட்டார். எவ்வளோ அழகா சொல்லாரு பாருங்க. அது வேஸ்ட்டு. உப்பில்லாத ஒரு ஜீவியம், அதான் உப்பில்லாத பண்டத்தை குப்பையில் போடுங்கிறார். உப்பிட்டவரை உள்ளளவு நிலைங்கிறார். இயேசு நமக்கு உப்பு போட்டிருக்கிறார். உள்ளவரை அவரை நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் அது வெளியே கொட்டப்படும் எருவாகிலும் எதுக்குமே
அது உதவாது என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க. வெளியே கொட்டி போடுவார்கள். கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கிறவன் காதுள்ளவன் என்ன செய்யணுமா? கேட்க கடன். அப்போ உப்பு ஒரு சுவை இல்லை, சாரம் ஏற்றப்பட எப்படி வெளியே கொட்டப்படுகிறதோ, மனுஷனால் மிதிக்கப்படுகிறதோ, எருவு கூட உபயோகம் இல்லாமல் போகிறதோ, நம்முடைய ஜீவிதங்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கைகளை ஒன்றுக்குமே உதவாமல், ஒன்றுக்குமே அவர்கள் பிரயோஜனப்படாத தேவனால் தள்ளப்படுகிற உப்பு உள்ளவளாக இருப்பார். ஆகவே நம்ம இருக்கிற காலங்கள் வரையும் தேவனுக்கு என்ன செய்யணுமா? உப்பாக இருக்கணும். மற்றவர்களுக்கும் இவரா பரவாயில்ல, இந்த சகோதரியா பரவாயில்ல அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நம்முடைய ஜீவியங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக விரும்புகிறார். பொதுவாகவே உப்பை நம்ம அற்பமாக எண்ணுவோம். ரோட்டில் வரோம், ஒரு பவுன் தங்க கீழே விழுந்துச்சின்னா தூக்கிட்டு வருவோம். ஏன்னா அதை அற்பமாக எண்ண மாட்டோம். நம்ம கொண்டு போனால் மணி பர்சன் பணமும் இருந்தால் அதையும் தூக்கிட்டு வருவோம், எல்லாமே பொருளும். ஆனால் உப்பை ஒரு கிலோ நம்ம கொட்டிட்டோன்னா அது பொறுக்க மாட்டோம். உப்பு தானே, அதை விட்டுடு. ஏன் அப்படிங்கன்னா அற்பமாக எண்ணக்கூடிய பொருள். இல்லையா? வீட்டில் கூட தவிர கிச்சனில் கொட்டினான்னா பசங்க ஒன்றே அதே போய் குப்பையோட அதை விட்டுடு, வேறு வாங்கிக்கலாம் அப்படிம்பாங்க. பொதுவாகவே உப்பை அற்பமாக எண்ணுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா. உலகத்தில் நம்மை கூட அநேகர் அற்பமாக எண்ணுவார்கள் உப்பை போல. ஆனால் அந்த அற்பமானவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொள்கிறார். இல்லையா? ஆக உப்பை போல நம்ம அற்பமாக இருந்தால் அவர்களை தேவன் தெரிந்து கொள்வார். 1 கொரிந்தியருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே 1ஆம் அதிகாரம் 27 28வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 28 வாசிக்கும் போது அங்கே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, அதை சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவனை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாத தேவன் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் தேவன். நம்ம வேலை உலகத்தில் அற்பமாக எண்ணப்படலாம். உங்களை கூட இருந்தவர்களே உங்களை அற்பமாக எண்ணலாம். ஆனால் அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். இல்லையா? அவ யாரெல்லாம் அப்படி எண்ணமாக இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் என்றால் உப்பை ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இல்லையா? எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா மிஞ்சின நீதிமானாகவும் இருந்துடக்கூடாது. ரொம்ப பேசுவாங்க இல்லையா? ஆனால் அந்த ஜீவிதம் அப்படி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் குறைவாக இருக்கக்கூடாது. என்ன அர்த்தம்னா ஆவிக்குரிய ஜீவி இல்லாமல் மாம்சத்துக்குரியவளாகவும் இருந்துடக்கூடாது. சரியான அளவு இருந்தால் தான் அது சுவை தருகிற உப்பாக உலகத்துக்கு மாற முடியும். இல்லையா? சில நேரங்கள் நம்ம வீட்டிலே நம்மளே சமைப்போம், ஆசையாக இருப்பான், எனக்கு நல்லா சாப்பிடணுன்னு இருப்பான். ஆனால் எதிர்பாராத வீட்டம்மா யாருமே உப்பை கூட்டிடுவாங்க, வாயில் வைக்க முடியாது. நமக்கு இப்படியா உப்பு போடுறாங்க அப்படின்னு அந்த யாரும் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஒருவேளை உப்பே இல்லை, ரொம்ப குறைவாக இருக்கிற அதை சாப்பிடுவோமா? அதுக்கு அளவாக உப்பு போட்டால் தான் நம்மளே நாம் சமைக்கிற எந்த வகை உணவானாலும் உப்பு கொண்டா நம்மளே சாப்பிட மாட்டோம். உப்பு ரொம்ப குறைஞ்சாலும் கொஞ்சம் உப்பு கொண்டு வாம்போம். அதான் டீ கடையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உப்பை வச்சுப்பிடுவாங்க. ஆக உப்பு கூடவும் கூடாது, குறைந்துடக்கூடாது. இல்லையா? நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இதை சொல்லுவாங்க, எங்க உப்பு கூடி இருக்கு, உப்பு கூடுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிம்பாங்க. சில இடத்துல சொல்லுவாங்க உங்கள் சரீரத்தில் உப்பு அளவு குறைவுங்க, அதனால் உப்புக்குள்ள ஐட்டமே நீங்கள் சாப்பிடுங்க. இல்லையா?
சாதாரணமாக நம்முடைய சரீரங்கள் நல்லா இருக்கணும்னா உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, குறைவாக இருக்கக்கூடாது. ஆக ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு அளவு கோல் தேவன் விரும்புகிற அந்த அளவோடு நம்ம என்ன செய்யணும், இருக்குவதற்கு அந்த சுவை தருகிற உப்பாக நாம் மாற வேண்டும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, உப்பு அதிகமான கூடினால் என்னென்னாங்க வரும், உயிர் அழுத்தம் வரும், உயிர் அழுத்தம் வரும்ன்றாங்க மருத்துவர்கள். உப்பு கூடினாலே உயிர் அழுத்தம் வரும், மாரடைப்பு ஏற்படுவதற்கு உப்பு காரணம். அதிகமான உப்பு நீங்கள் டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா உப்பை நீங்கள் சேர்க்க வேண்டாம், காரம் 3 காரத்தை சேர்க்க வேண்டாம், எல்லாம் அளவாக இருங்க, மாரடைப்பு வரும். 3வது என்ன வரும்னா வாதம் வரும். அதில் இன்னொன்று பக்கவாதமும் உப்பு அதிகமானால் வரும். வயிற்று பிரச்சனைகளும் உப்பு அதிகமான வரும். பெருங்குடல் பிரச்சனைகளும் வரும். இன்னும் வயிறு பருமன் ஊதுறதுல அந்த பிரச்சனைகள் வரும். புற்று நோய்கள் வரும். இவைகளெல்லாம் எதனால் வருதுன்னா உப்பை கூடுவதனால. இதே தான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீதி பிரசங்க, நீ மிதமிஞ்சின நீதிமானாக இராதேங்கிறார். ஒரு அலைய சொல்லலே லூயா, சத்தமாதா சொல்லுங்களே லூயா. இப்போ லூக்கால 18ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் ரொம்ப உப்புடையவன் தான் இருந்தான். யார்? பரிசேயன். நான் இவனை போல அல்ல, நான் வாரத்துக்கு நான் என்ன செய்கிறேன், 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், அநியாயம் பண்ணல, உபசாரம் பண்ணல, பிரதானம் வாங்கலை, தசம மகத்தில் மிஞ்ச நீதிமான பேசுனா அவனை கதை என்னாச்சுன்னா இவன் அல்ல இவன் நீதிமான். ஒரு அலைய சொல்லலே லூயா. ஆக சிலர் மிஞ்சன நீ ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். ஒரு ஆள் தேவன் கொடுக்குற அந்த ஆவிக்குரிய தன்மையில் தான் நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உப்பு கூட நம்முடைய ஜீவிதத்தில் ரொம்ப குறைவாகவும் இருந்தக்கூடாது. அது மாம்சத்துக்குரிய காரியங்களை வந்தார். ரோமருக்கு நிருபம் 2 வசனத்தை வாசித்து, ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசித்தால், ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு உப்பு குறைவு என்பது என்ன, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை, ஆவியினாலே நீங்கள் சரீரத்துடைய செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்ங்கிறார். டாக்டர் சொன்ன உப்பு சரியில்லைன்னாங்க மரணம் வந்துடும். இதே தான் மாம்சம் உள்ள ஜீவியம். நம்முடைய ஆவிக்குரிய அளவு சரியாக இருக்கும், குறைஞ்சிடக்கூடாது. குறைஞ்சா மாம்சம் வந்துடும். அதனால் உங்களுடைய மாம்சத்துக்குரிய ஆவிக்குரிய செயலை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஒரு அலையா. இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருங்க, நீங்கள் உப்பாக இருங்கள் என்று கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைப்போ இருப்போம் என்று. இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு தேவை என்று கர்த்தர் விரும்புவதை நாம் பார்க்க முடிகிறது. பெரிய காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் அதை வாசித்து முடிப்போம். 26ஆம் வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின், நல்ல கவனிக்க அதை சொல்றார், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அந்த உப்பு குறைவு அதுதான். நம்ம சரியான ரட்சிப்புக்குள்ளாக வந்த பின்னாடி பாவம் செய்வர்களாக இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல், பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லாம நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு உப்பு குறைஞ்சிட்டான நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும்
விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினிமே விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும். வரும் என்று சொல்லுகிறது. அதுக்கு பின்னாடி அப்படி சபை கூடி வர வேண்டும். அப்படி கூடி வரலன்னா குமாரனாக இயேசுவை காலில் போட்டு மிதிக்கிறாங்க. இதுதான் உப்பு குறைவுள்ள அனுபவம் உள்ள ஜீவி. அங்கே கூடவும் கூடாது, குறைவும் கூடாது. ரெண்டாவது, கடையில் 2 வகை உப்பை நம்ம பார்க்கணும். ஒன்று ஒரிஜினலான உப்பு, இன்னொன்று டூப்ளிகேட்டான உப்பு, கெமிக்கல் சேர்ந்த உப்பு. ஆகவே எதிலும் கலப்படம் இருக்குது. ஆவிக்குரிய வாய்க்குள்ளும் பைபிளில் பார்த்திங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, நல்ல தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. கள்ள போதகன் இருக்கிறான், நல்ல ஊழியர் இருக்கிறாங்க. கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, நல்ல அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. நல்ல விசுவாசிகள் இருக்கிறாங்க. இதே போல் கெட்ட விசுவாசிகளும் கலப்பட நிறைந்தவைகளாக அல்ல. அயோடின் கலந்த உப்பை சாப்பிட்டால் சரீரத்துக்கு பெரிய ஆபத்து, கேன்சர் எல்லாம் வரும்னு எச்சரிக்கை சொல்கிறாங்க. ஆகவே எது நல்ல உபதேசம், எது கெட்ட உபதேசம், தேவனுக்கு பிரியம் இல்லாதது, பிரியமானது என்பதை அறிந்து அதன்படி ஜீவிதத்தை நான் உப்பாய் மாறி சுவை தருகிற உப்பாக நம்முடைய ஜீவிதத்தை மாற்றி உலகத்திற்கு நம்ம உப்பாக இருக்கும்போது ஆண்டுடைய வருகையில் அவருடைய சத்தத்தை கேட்கும்போது அவரோடு கூட நாம் கடந்து போகிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களை வாசித்து 13வது வசனத்தை நாம் வாசித்து நம்ம முடிச்சிருவோம். 5ஆம் அதிகாரம். நீங்கள் பூமிக்கு பாருங்க, உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? முடியாது, வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் விதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறு ஒன்றுக்கு உதவாதுன்றார். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம இதுவரையும் உப்பாக இருந்தோம், இனியும் கர்த்தருக்கு உப்பாக இருந்தோம். கேட்கிற தெய்வ பிள்ளைகளும் அந்த வசனத்தின்படி யாதொருக்கு இடைஞ்சல் செல்லாமல் கெடுதல் செய்யாமல் உப்பாக நாம் இருக்க, உப்பின் தன்மையோடு இருக்க நம்ம அர்ப்பணித்து அப்படியே கண்களை மூடி அப்படியே சோதனை பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். நம்மை ஆற்றி தேற்றி நடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த மலை பிரசங்கத்துடைய 10வது பிரசங்கம், நீங்கள் உலகத்திற்கு ஒப்பாயிருங்கள் 2வது பாகத்தை பேசுவதற்கும் கிருபை செய்திட ஆண்டவரை கற்றுத்தந்த வசனத்தின்படி கேட்கிற பேசுகிற நாங்கள் நீங்கள் விரும்புகிற உலகத்துக்கு சுவை தருகிற வெண்மையான உப்பாக எங்களை மாற்றி கடைசி வரை எங்களை நடத்துவதற்காக ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளை அவ்விதமாக சபையில் வந்த தேவ பிள்ளைகளையும் வாழ்க்கை அந்த சுவை தருகிற அதிகமாக இல்லாமல் மாம்சம் ஏற்பட்டு குறைந்து போகாமல் தேவன் விரும்புகிற அந்த அனுபவத்திற்குள் இருக்க உதவி செய்வார். எல்லா துதிக்கான மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை என் முழுவலுமே பசுநாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னிய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருக பரிந்தம் சதா நாட்களும் என்றென்றைக்கு எப்போதும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.